வணக்கம். உங்களுக்கான இந்த பிரத்யேக அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஓஷோவோட மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை, அதாவது ஃப்ரம் மெடிகேஷன் டு மெடிடேஷன் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான அத்தியாயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா அத்தியாயம் 3, 4 அப்புறம் 5 இந்த 3 அத்தியாயங்களையும் அலசி இந்த மனம் உடல் தொடர்பு அப்புறம் உண்மையான குணப்படுத்துதல்னா என்ன, நம்ம உடம்போட முக்கியத்துவம், இதையெல்லாம் பத்தி ஓஷோவோட கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆரோக்கியத்துல மனசோட பங்கு என்ன, ஒரு ஹீலரோட அப்ரோச் எப்படி வித்தியாசமா இருக்கு, நம்ம உடலை எப்படி பார்க்கணும், இப்படி ஒரு பயணத்தை தொடங்கலாம். சரி, வாங்க கொஞ்சம் விரிவா பேசுவோம். முதல்ல அத்தியாயம் 3க்கு வருவோம். நம்ம உடல் நலத்துக்கும் நோய்களுக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்கிறது தான் இதோட மையம் இல்லையா? ஆமா, மிக மிக முக்கியமான தொடர்பு. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70% நோய்கள் மனசிலிருந்து தான் ஆரம்பிக்குது. 70%? ஆமாம். அதாவது உடம்புல அறிகுறி வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம ஆழ்மனசு இருக்கு இல்லையா, அந்த அன்கான்ஷியஸ் நிலை, அங்கதான் நோய்க்கான விதை உருவாகுதுங்கிறாரு. ஓஹோ. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா, ஹிப்னாசிஸ், அதாவது ஆழ்மன தூண்டல்னு சொல்றோம்ல, அது மூலமா ஒருத்தருக்கு என்ன நோய் வரப்போகுதுன்னு அறிகுறி வர்றதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே கூட சொல்லிடலாமா. அப்படியா? ஆமா, ஏன்னா அந்த நோயோட மூலம் ஆழ்மனசுல பதிஞ்சிருக்கு. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அந்த ரஷ்ய ஆராய்ச்சியாளர் கிர்லியன் பத்தி சொன்னீங்களே, அவர் எடுத்த போட்டோஸ் அதுவும் இது மாதிரி தானா? ஆமா ஆமா, கிர்லியன் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு செஞ்சாரு. மனுஷங்க செடி கொடின்னு எல்லாத்தோட ஆற்றல் புலம், அந்த ஆரா, அவ போட்டோ எடுத்தார். அப்போ ஒரு ரோஜா மொட்டை போட்டோ எடுக்கும்போது அது முழுசா பூத்த பின்னாடி எப்படி இருக்குமோ அந்த உருவமும் அந்த படத்துல தெரிஞ்சுது. அடே அப்பா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நோய் உடம்புல வர்றதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஆற்றல் புலத்துல அதோட அறிகுறிய பார்க்க முடியுங்கிறது தான். அப்போ நம்ம ஆயுள் காலம் கூட நம்ம மனசு பொறுத்து தான். காஷ்மீர்ல சில பேர் 150 வருஷம்ல வாழ்றதா சொன்னீங்களே. அது ஒரு நல்ல கேள்வி. காஷ்மீர்ல சில பழங்குடி மக்கள் 130, ஏன் 150 வருஷம் கூட வாழ்றாங்கிறது உண்மைதான். இது என்ன காட்டுதுன்னா, நம்ம உடம்பு இயற்கையாவே ரொம்ப காலம் வாழக்கூடியதுன்னு. ஆனா நாம அப்படி இல்லையே. இல்ல, நாம என்ன பண்றோம், சராசரியா ஒரு 70 வயசுல போயிடுவோன்னு ஒரு விதத்துல புரோகிராம் ஆயிட்டோம். நம்ம ஆழ் மனசுல அது பதிஞ்சிடுச்சு. அந்த நம்பிக்கை. ஆமா, அந்த நம்பிக்கை தான் நம்ம ஆயுள கட்டுப்படுத்துது. விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க, நம்ம உடல் 300 வருஷம் வரைக்கும் கூட வாழும் திறன் கொண்டதுன்னு. ஆனா அந்த செல்கள்ல பதிஞ்சிருக்கிற புரோகிராமிங்க மாத்தணும். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, பெரிய சைக்கோ அனாலிசிஸ்லாம் இல்லாம ஹிப்னாசிஸ் மூலமாவே இந்த ஆழ்மன பதிவை மாத்த முடியுமா. நம்பிக்கையோட சக்தி பத்தி பேசும்போது அந்த கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் உதாரணம் சொன்னீங்களே, நோய் இல்லேன்னு நம்பினா வராதுங்கிறது, அது எப்படி? ஆமா, நம்பிக்கை ஒரு பெரிய சக்தி. அந்த கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் குழு என்ன நம்புறாங்கன்னா, தங்களுக்கு நோய் இல்லைன்னு முழுசா ஆழமா நம்புறது மூலியமா நோயை வராம தடுக்கலாம், இல்ல வந்தா குணப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஓஷோ சொல்ற காசு நோய் கதை ஒரு நல்ல உதாரணம். ஒரு பையன் தான் அப்பாவுக்கு டிவி இருக்குன்னு ரொம்ப தீவிரமா நம்புறான். ஆனா அதே நேரம் அந்த அப்பாவுக்கு ஒன்னும் இல்லைன்னு ஒரு வயசான பெண்மணி நம்புறாங்க. சரி. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த அப்பா இறந்து போறாரு. காரணம் அந்த பையனோட வலுவான நம்பிக்கை. அதுதான் அந்த நோயை உண்மையாக்கிடுச்சு. அந்த அம்மா நம்பினதை யாரும் பெருசா கண்டுக்கல. இந்த மாதிரி நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள் நம்ம யதார்த்தத்தையே உருவாக்க முடியும்னு ஓஷோ சொல்றாரு. இங்க சமூக மனம், தனிநபர் மனம்னு 2 விஷயம் சொன்னீங்க. அது எப்படி ஆரோக்கியத்தோட சம்பந்தப்படுது? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். உதாரணமா, சில இந்திய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சமூகம் ரொம்ப பிணைப்போட இருக்கும். அங்க நானுங்கிறத விட நாங்கங்கிற உணர்வு அதிகம். ஆமாம். இந்த வலுவான சமூக மனம் தொற்று நோய்களுக்கு எதிராக ஒருவித பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா இதே மேற்கத்திய நாடுகள்ல தனிநபர் மனம் தான் அதிகம். அதனால என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. கிழக்கத்திய நாடுகள்ல தொற்று நோய்கள் அதிகமா இருக்கலாம். ஆனா ஹார்ட் அட்டாக் மாதிரி மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறைவு. மேற்குல சுகாதாரம் காரணமா தொற்று நோய் குறைஞ்சாலும் தூக்கமின்மை, பிபி, மனநோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ மனசுதான் காரணமா? ஓஷோ அதான் சொல்றாரு. உங்கள் மனம்தான் உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மனம்தான் உங்கள் நோய். எல்லாவிதமான மனங்களையும் தாண்டி போகும்போதுதான் நீங்க அந்த பிரபஞ்ச மனசோட ஒன்னாகி யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸை அடைய முடியும். அது ஒரு பெரிய நிலை.
சரி, அப்போ பிரச்சனைகளை அணுகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு உடம்ப மட்டும் பார்க்கறது, இன்னொன்னு மனச மட்டும் பார்க்கறது. ஆனா 2மே பாதி வெற்றி தான் சொல்றீங்க. அப்போ முழுமையான தீர்வு? ஓஷோவோட பார்வை இது ரெண்டையும் இணைக்கிறது தான். பிசியாலஜிஸ்ட், பிஹேவியரிஸ்ட் மாதிரி உடலுக்கு சிகிச்சை தர்றவங்க ஒரு பக்கம், கிறிஸ்டியன் சயின்ஸ், ஹிப்னாட்டிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட் மாதிரி மனசுக்கு சிகிச்சை தர்றவங்க இன்னொரு பக்கம். ம். ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒரே நேரத்துல 2 பக்கத்துல இருந்தும் அணுகணும். உடம்பு தான் மனசுக்கு வாசல் மாதிரி. அதனால முதல்ல உடம்புல தேங்கி இருக்கிற பாரங்களை, அந்த சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், ட்ராமா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மனசு அணுகணும். இப்படி செஞ்சா 100% குணம் சாத்தியங்கிறாரு. ஓ, இது ஒரு முழுமையான பார்வை மாதிரி தெரியுது. சரி, இந்த மனம் உடல் தொடர்பு, ஓஷோவோட ஒருங்கிணைந்த பார்வை இதெல்லாம் புரிஞ்சுது. இப்போ அத்தியாயம் 4க்கு வருவோம். குணப்படுத்துபவர், அதாவது ஹீலர். ஹீலர்னா யாருங்கிறத ஓஷோ எப்படி பார்க்கறார்? இது நாம பொதுவா நினைக்கிற மருத்துவ சிந்தனையிலிருந்து வேற மாதிரி இருக்கா? நிச்சயமா வேற மாதிரி இருக்கு. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, உண்மையான ஹீலர் எதையும் செய்யறவர் இல்ல, அவர் ஒரு கருவி, அவ்வளவுதான். கருவியா? ஆமா, குணமாகிறது அவர் வழியா நடக்குது. அவர் தன்னை முழுசா காலி பண்ணிக்கணும், நான் பண்றேங்கிற அந்த ஈகோ இருக்கவே கூடாது. அவர் எந்த அளவுக்கு தன்னை முன்னிறுத்தாம ஒரு ஒன்றுமில்லாம இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல், கடவுள்னு சொல்லலாம் இல்ல முழுமைன்னு சொல்லலாம், அது அவர் வழியா பாயும். அப்போ நோயாளி? நோயாளிங்கிறவர் அந்த முழுமையிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தால துண்டிக்கப்பட்டிருக்கார். ஹீலர் என்ன பண்றாருன்னா, அவரை மறுபடியும் அந்த முழுமையோட இணைக்க ஒரு பாலமா இருக்கார், அவ்வளவுதான். அதனால ஹீலிங்ங்கிறது அந்த பிரபஞ்சத்தோட செயல்பாடு, ஹீலரோட திறமை இல்ல. இது மருத்துவத்துறைக்கு ஒரு சவால் மாதிரி தெரியுதே. ஏன்னா மருத்துவம் பெரும்பாலும் திறமையையும் அறிவையும் சார்ந்திருக்கு. ஆனா ஓஷோ சொல்றது டெக்னிக் மட்டும் பத்தாது, மனுஷங்களுக்கு சிகிச்சை தரும்போது ஒரு ஆழமான மரியாதை, ஒரு பயபக்தி வேணும்னு சொல்றாரு. இது எப்படி நடைமுறைக்கு வரும்? நீங்க சொல்றது கரெக்ட். மருத்துவங்கிறது ஒரு பெரிய சேவை. ஆனா அது வெறும் டெக்னிக்கல் விஷயம் இல்ல, அது உயிரோட சம்பந்தப்பட்டது. அதனால தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓஷோ ரொம்ப அழுத்தமா சொல்றார், உயிருக்கு மரியாதை இல்லாதவங்க இந்த ஃபீல்டுக்கே வரக்கூடாதுன்னு. ஆமா. டாக்டருக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அவர் தன்னை அந்த தெய்வீக ஆற்றல் பாயறதுக்கு ஒரு சுத்தமான கருவியா மாத்திக்கணும். தியானம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. மெடிக்கல் நாலேஜ் அந்த எனர்ஜியை சரியா சேனல் பண்ண உதவும். ஆனா ஃபைனல் ஹீலர் கடவுள் அல்லது அந்த முழுமைதான். ஹீலிங்ங்கிறது மூச்சு விடுற மாதிரி ரொம்ப இயற்கையா நடக்கணும். நாம குறுக்க நிக்காம அந்த ஆற்றலை அனுமதிக்கணும். அதனால மெடிக்கல் ஃபீல்டுல இருங்க, ஆனா தியானமும் பண்ணுங்கன்னு சொல்றார். நோயாளியோட பங்கு பத்தியும் இந்த பிரிவென்டிவ் மெடிசின் பத்தியும் ஓஷோ சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நோயாளி தன்னோட உள் குணப்படுத்தும் சக்தியோட தொடர்பை இழந்துட்டாருன்னு சொன்னீங்க. அப்போ ஹீலர் அதை ஞாபகப்படுத்துறாரா? அந்த என்ன? மிக சரியா சொன்னீங்க. நோயாளி தன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஹீலிங் சோர்ஸ் அத மறந்துட்டார், இல்லனா அதோட டச் விட்டு போச்சு. ஹீலர் அதை அவருக்கு ஞாபகப்படுத்துறார், அவ்வளவுதான். உண்மையான குணம்னா நோயாளி அந்த மூலத்தை தானே உணர்றது. ஓஹோ. அப்படி உணரும்போது அது அப்ப இருக்கிற நோயை மட்டும் சரி பண்றதில்ல, ஃபியூச்சர்ல நோய்கள் வராமலும் தடுக்கும். இது வெறும் ட்ரீட்மெண்ட் இல்ல, இது ஒரு பிரிவென்ஷன் கூட. இது ஒரு விதத்துல பிரேயர், அன்பு, முழுமையோட ஒன்னாகிற அனுபவம். நோயுற்றவங்க மேல அன்பு காட்டணும்னு கிறிஸ்தவம் சொல்றதையும் ஓஷோவோட பார்வையும் நீங்க ஒப்பிட்டீங்க. அதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. நாம நிஜமாமே அன்பு காட்டுறோமா, இல்ல அவங்களோட இயலாமைய பயன்படுத்திக்கிறோமா? ஆமா, ஓஷோ அந்த கேள்வியை எழுப்புறார். நோயுற்றவர்களை நேசி, ஏழைகளுக்கு சேவை செய்யன்னு கிறிஸ்தவம் சொல்லுது. நல்ல விஷயம்தான். ஆனா ஓஷோ கேக்குறார், இது நிஜமாவே அன்பா, இல்ல உங்க சொந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ண பயந்துகிட்டு மத்தவங்களோட கஷ்டத்துல போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா, கணவன் நல்லா இருக்கும்போது சண்டை போடுற மனைவி அவனுக்கு தலைவலின்னு படுத்ததும் ஒரே அன்பா கவனிக்கிறது. இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லையேன்னு தோணுதில்ல. ஓஷோ சொல்றாரு, நோயுற்றவரை கவனிக்கிறது வேற, அன்பு, லவ் வேற. ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. உண்மையான அன்பு ஒருத்தரை ஆரோக்கியமா, பலமா, சுதந்திரமா வளர வைக்கும். அது அடுத்தவங்களோட பலவீனத்திலிருந்து தனக்கு பலம் தேடிக்காது. மனநல மருத்துவர்கள், அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் பத்தியும் அவங்களுக்கு தியானம் ஏன் முக்கியம்னு ஓஷோ சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா தெரியுது. மனநோய்கள் தொற்று மாதிரி பரவும்னு சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, அது ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட் தொடர்ந்து மன உளைச்சல்ல இருக்கிறவங்களோட டீல் பண்றாங்க இல்லையா, அப்போ அந்த நியூரோசிஸ்ங்கிறது தொற்று மாதிரி. நியூரோசிஸ் இஸ் இன்ஃபெக்ஷஸ். அது அவங்க மனநிலையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஓஷோ சொல்றார். அப்போ என்ன பண்றது?
அதனால ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கண்டிப்பா தியானம் பண்ணி தன்னை எப்பவும் அமைதியா விழிப்புணர்வா சென்டர்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தியானம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. அது மட்டும் இல்ல, தியானம் அவங்கள இன்னும் கொஞ்சம் மென்மையாக்கி மத்தவங்களோட வலிய உண்மையா உணர வச்சு வல்னரபிள் அண்ட் ஓப்பன், அதன் மூலமா இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். சிக்மண்ட் ஃப்ராய்ட், வில்ஹெம் ரீச் மாதிரி பெரிய ஆட்கள் கூட சில மனப்போராட்டங்களோட இருந்தாங்கன்னு ஓஷோ சொல்றார். புத்தரா ஆகுறது கஷ்டம்தான், ஆனா ஆரோக்கியத்தை நோக்கியாவது நகர முடியும். குரூப் தெரப்பி பத்தி பேசும்போது தெரபிஸ்டோட ஈகோ ஆபத்துன்னு சொன்னீங்க. ஹெல்ப்பர்னு நினைக்காம ஷேரர்னு இருக்கணும்னு சொல்றது நல்லா இருக்கு. ஆமாம், ஏன்னா நான் ஹெல்ப் பண்றேன்னு நினைக்கும் போதே அங்க ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடுது. தெரபிஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்கள விட கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தியா இருக்கலாம், ஆனா அவர் உயர்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு குரு மாதிரி ஆகாம குரூப்ல இருக்கிறவங்க அந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணணும். இல்லனா அது ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடும். ஓஷா சொல்றார், எந்த டெக்னிக்கை விடவும் அன்பு தான் அதிகமா ஹீல் பண்ணும். அந்த கோஆர்டினேட்டர்ன்ற ஐடியாவும் குரூப்ல எப்படி முன்பின் தெரியாதவங்க கூட சீக்கிரமா நம்பிக்கை வளர்த்துக்கிறாங்கன்னு சொன்னதும் அந்த ரயில் பயண உதாரணம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, தெரபிஸ்ட ஒரு கோஆர்டினேட்டரா தான் ஓஷோ பாக்குறாரு. குரூப்ப அமைதியா சைலண்டா வழி நடத்துறவர், தானும் அவங்களோட சேர்ந்து கத்துக்கிறேன்னு சொல்றவர், யாரோ ஸ்பெஷல் இல்லைன்னு புரிய வைக்கிறவர். நீங்க சொன்ன மாதிரி ரெயில்ல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம ரகசியத்தை ஈஸியா சொல்ற மாதிரி குரூப்லயும் அந்நியர்கள் சீக்கிரமா ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு தங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஷேரிங் தான் அந்த கனெக்ஷனை ஆழமாக்குது, ஹீலிங்க்கு வழி பண்ணுது. அப்போ இந்த தெரப்பி குரூப்லாம் தியானத்துக்கான ஒரு ஸ்டெப் தானா? தெரப்பி மட்டுமே போதுமானது இல்லையா? ஆமா, ஓஷோவோட பார்வையில தெரப்பி குரூப் ஒரு முடிவில்ல, அது தியானத்துக்கான ஒரு ஆரம்பம்தான், ஒரு வாசல். அது ஒரு முதல் படி. மக்களைய அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கணும். அவங்க மேல எந்த ஐடியாலஜியும் திணிக்க கூடாது. அவங்களோட அடக்கப்பட்ட உணர்வுகள், அந்த சப்ரஸ்ட் இஷ்யூஸ் வெளியே வர ஒரு சேஃபான ஸ்பேஸ் உருவாக்கணும். தெரபிஸ்ட் அதை செய்யறாரு. சரி. நம்பிக்கை இதயத்தை திறக்குது, சேலிங் நடக்குது. ஆனா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தியானம் தான் அடுத்த இன்னும் ஆழமான அர்த்தமுள்ள படி. அதுதான் ஞானத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். தெரப்பி தியானத்துக்கான ஒரு திறவுகோலா மாறணும். அருமை. மனம் ஹீலர்னு பார்த்தாச்சு. கடைசியா அத்தியாயம் 5க்கு வருவோம். இது நம்ம உடம்ப பத்தினது. மதங்கள் பொதுவா உடலை ஒரு தடையா பார்த்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா ஓஷோவோட பார்வை இதுல சுத்தமா வேறு மாதிரி இருக்கா? சுத்தமா வேற மாதிரி. பல மதங்கள் உடல ஒரு எதிரி மாதிரி, இல்லனா ஆன்மீகத்துக்கு தடையா அடக்கப்பட வேண்டிய ஒன்னா பாத்திருக்கு. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, உங்க உடம்ப நேசிங்க, அதுக்கு நன்றியோட இருங்க. ஆமா, அதுதானே நம்ம வீடு. அதுதான் உங்க வீடு. நீங்க கவனிக்காதப்போ கூட, நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக அது ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சாப்பாட்டை செரிக்க வைக்குது, மூச்சு விடுது, ரத்தத்தை ஓட வைக்குது, கழிவை வெளியேத்துது. எவ்ளோ வேலைகள்! மதங்கரு பற்றுதல் கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததால நாம உடம்பு மேல அன்பு காட்டுறதையே தப்பா நினைச்சிட்டோம். ஓஷோ சொல்றார், தேவை அன்பும் கருணையும் தான், பற்றுதல் இல்ல. உடம்பு மேல நீங்க எவ்ளோ அன்பு காட்டுறீங்களோ உங்க உணர்வு நிலை, உங்க கான்ஷியஸ்னஸ் வளர்றதுக்கு அவ்வளவு உதவியா இருக்கும். இது ஒரு ஆர்கானிக் யூனிட்டி. உடலின் ஞானம்னு ஓஷோ சொல்றாரு. அப்படின்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஞானம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதனாலதான் உடம்ப மையமா வச்ச ஒரு புது கல்வி முறை வேணும்னு ஓஷோ சொல்றார். மத்தவங்க மேல கருணை காட்டுற மாதிரி உங்க சொந்த உடம்பு மேலயும் கருணை காட்டுங்க. அது வெறும் பொருள் இல்ல, அது ஒரு உயிருள்ள ஜீவன். சரி. அதோட வேலைகளை கவனிச்சு பாருங்க. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு மர்மம். உடம்பு தான் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டரி. ஆனா மதங்கள் இத ஆராய விடாம தடுத்துட்டாங்க. உடம்போட ஞானத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உள்ளக்குள்ள இருக்கிற மர்மத்தை, அதாவது உங்க கான்ஷியஸ்னஸோட கோவிலை நீங்க கண்டுபிடிப்பீங்க. உடம்புக்கு அதுன்னு சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு. உணர்வு நிலையை உணர்ந்தா கடவுள் மேல இல்ல, எல்லா உயிர்லயும் உணர்வு நிலை இருக்குன்னு புரியும்னு சொல்றீங்க. அப்போ நம்ம கல்வி முறையிலயும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? கண்டிப்பா. நீங்க உங்க உடலுக்குள்ள இருக்கிற உணர்வு நிலையை உணரும்போது கடவுள் எங்கோ தனியா இல்ல. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்கள்லயும், மனுஷங்க, விலங்கு, மரம், செடின்னு எல்லாத்துலயும் உணர்வு நிலை வெவ்வேறு அளவுல வெளிப்படுதுன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஓஹோ.
உங்களுக்குள்ள அந்த உணர்வு நிலைய கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான செல்வம். உடம்பு மேல அன்பு காட்ட சொல்லிக் கொடுக்காத எந்த கல்வியும் வாழ்க்கையோட ஆழமான மர்மங்களுக்கான சாவிய மிஸ் பண்ணிடுது. உடம்பு தான் முதல் படி, முதல் வாசல். உடல், மனம், உணர்வு நிலைன்னு எல்லாத்தையும் தொடாத கல்வி முழுசான கல்வி இல்ல. நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான, அதிக உணர்வுள்ள, விழிப்புணர்வான உடம்பு தேவை. பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா நாம தான் நாளைக்கு அப்புறம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த தள்ளி போடுறத பத்தி இலங்கையில நடந்ததா ஒரு கதை சொல்லிங்களே, அந்த ஞானி இறக்கும்போது கேட்ட கேள்வி அது ரொம்ப யோசிக்க வைக்குது. ஆமா, அது ஒரு முக்கியமான கதை. ஒரு ஞானி இறக்க போறார். சீடர்கள் எல்லாம் அவர் கடைசி நேரத்துல ஏதோ பெரிய பிலாசபி சொல்வாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றார், நான் மறுகரைக்கு போறேன். இனி நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். இப்ப தள்ளி போடுறதுல அர்த்தம் இல்ல. நான் கிளம்புறேன். என் கூட வர யாராவது தயாரா? 30 வருஷமா அவருக்கு சேவை செஞ்ச ஒருத்தர் கை தூக்குறார். ஞானி சொல்றார், நல்லது, குறைஞ்சது ஒருத்தருக்காவது தைரியம் இருக்கு. ஆனா உன்னை இப்ப கூட்டிகிட்டு போக முடியாது. நான் ஒரு நாள் திரும்பி வருவேன். இதுல என்ன கருத்து? இதோட சாரம் என்னன்னா, முழுமையா வாழ்றத, விழிப்புணர்வோட இருக்கிறத சாகர வரைக்கும் தள்ளி போடாதீங்க. ஸ்வர்க்கம் எங்கேயோ இல்ல, அது இங்கே இப்பவே இருக்கு. இப்பவே சந்தோஷமா இருங்க. அதுக்கு தேவை விழிப்புணர்வு, விழித்திருத்தல், புரிதல். அதுதான் முக்கியம். உடம்புக்கு தனியா ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு சொல்லது ஆச்சரியமா இருக்கு. தூக்கத்துல பொசு கடிச்சா கை தட்டி விடுறது, இது மாதிரி சின்ன விஷயத்துல கூட அது தெரியுதா? நிச்சயமா. உங்க ஆன்மாவுக்கு கொடுக்கற மரியாதைய உங்க உடம்புக்கும் கொடுங்கன்னு ஓஷோ சொல்றார். எல்லாமே புனிதம்தான். நீங்க தூங்கும்போது உங்க நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யாம இருக்கலாம். ஆனா உங்க உடம்பு உணர்வு நிலையோட தான் இருக்கு. அதனாலதான் கொசு கடிச்சா கை தானா தட்டி விடுது. அப்படியா? ஆமா, உங்க உடம்புல மில்லியன் கணக்குல செல்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு அறிவு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி ரத்தமா மாறுது. உடம்புக்கு எங்க என்ன எவ்வளோ வேணும்னோ அதுக்கு தெரியும். மூளைக்கு ஆக்சிஜன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு அதுக்கு தெரியும். ஒரு காயம் பட்டா உடனே வெள்ளை அணுக்கள் அங்க போய் சரி பண்ணுது. ஆமா, அது உண்மைதான். மாடர்ன் மெடிசினே இதை ஒத்துக்குது. உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், மருத்துவம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான். உடம்பு அவ்வளோ ஞானம் நிறைஞ்சது. ஓஷோவோட நண்பர் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி சொன்னாராம், நம்ம உடம்போட எல்லா வேலையும் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஸ்கொயர் மைல் அளவுக்கு பெரிய ஃபேக்டரியே வேணுமா. ஆனா மதங்களோ இந்த அற்புத உடம்ப கண்டிக்குது, அதை கவனிக்கிறது பாவம்னு சொல்லுது. அப்போ இந்த 3 அத்தியாயங்களோட ஃபைனல் மெசேஜ் என்ன? ஓஷோ இதை எப்படி சுருக்கமா சொல்றார்? கடைசியா ஓஷோ சொல்றது இதுதான். முதல்ல உங்க உடலோட முழுமையா ஒண்ணாகுங்க. உங்க உள் உலகத்தோட ஒரு ஹார்மனில இருங்க. அதுக்கப்புறம் இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒண்ணாங்க. எந்த நாள்ல உங்க இதய துடிப்பும் பிரபஞ்சத்தோட துடிப்பும் ஒரே ரிதம்ல இயங்குதோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையான மதத்தை, உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டிய கண்டுபிடிப்பீங்க. அது வரைக்கும் இல்ல. ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ இந்த 3 அத்தியாயங்கள் வழியா நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு சம்மரி மாதிரி சொன்னா? நாம பார்த்த மாதிரி அத்தியாயம் 3 மனசோட சக்தியையும் ஆரோக்கியத்துல அதோட ரோலையும் காட்டுச்சு. அத்தியாயம் 4 ஹீலருங்கிறவரு வெறும் கருவிதான், உண்மையான ஹீலிங் பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து வருதுன்னு ஒரு புது டெஃபினிஷன் கொடுத்துச்சு. அத்தியாயம் 5 நம்ம உடம்ப வெறுமனே ஒரு பொருளா பார்க்காம அது ஒரு புனிதமான, ஞானம் நிறைந்த கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு வாசல்னு மதிக்க சொல்லுது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மனம், உடல், ஹீலிங், கான்ஷியஸ்னஸ் இது எதுவுமே தனித்தனி இல்ல. எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ஒரே முழுமையோட வெவ்வேறு பாகங்கள்னு புரியுது. ஓஷோவோட பார்வை விஷயங்களை துண்டு துண்டா பார்க்காம ஒரு இன்டகிரேட்டட், ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் நமக்கு கொடுக்குது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த அத்தியாயங்கள்ல இருந்து தனிப்பட்ட முறையில உங்களை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம் என்ன? உங்க உடல், உங்க ஆரோக்கியம் இல்ல குணமாதல் பத்தின உங்க பார்வையில இது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.